திருச்சியில் அமைந்துள்ள செயின்ட் பிலோமினாஸ் பள்ளி ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனம். இது மெலப்புதூரில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நகர்ப்புற பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பள்ளி 1877ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது ஒரு தனியார் உதவி பெறும் பள்ளியாகும். செயின்ட் பிலோமினாஸ் பள்ளி 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவிகளுக்கு கல்வி அளிக்கிறது. இது ஒரு பெண்கள் பள்ளியாகும் மற்றும் இங்கு தமிழ் வழி கல்வி கற்பிக்கப்படுகிறது. இந்த பள்ளி அனைத்து பருவநிலைகளிலும் அணுகக்கூடிய சாலை வசதியை கொண்டுள்ளது. கல்வி ஆண்டு பொதுவாக ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது. பள்ளியில் ஒரு நல்ல உட்கட்டமைப்பு உள்ளது. இதில் 23 வகுப்பறைகள் உள்ளன. அனைத்தும் நல்ல நிலையில் உள்ளன. ஆசிரியர் அல்லாத செயல்பாடுகளுக்காக 2 அறைகளும் தலைமை ஆசிரியருக்கான ஒரு தனி அறையும் உள்ளன. பள்ளியில் உறுதியான சுற்றுச்சுவர் உள்ளது மற்றும் மின்சார வசதியும் உள்ளது. குடிநீர் வசதி குழாய் மூலம் கிடைக்கிறது மற்றும் அது செயல்பாட்டில் உள்ளது. மாணவிகளுக்காக 91 கழிப்பறைகள் உள்ளன. அவை அனைத்தும் செயல்பாட்டில் உள்ளன. பள்ளியில் ஒரு விளையாட்டு மைதானம் உள்ளது. மேலும் பள்ளியில் ஒரு நூலகம் உள்ளது. இதில் 14,845 புத்தகங்கள் உள்ளன. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு வகுப்பறைகளை அணுக சாய்வுதளம் ரேம்ப் தேவையில்லை. கற்பித்தல் மற்றும் கற்றல் நோக்கங்களுக்காக 14 கணினிகள் உள்ளன. அவை அனைத்தும் செயல்பாட்டில் உள்ளன. நடுப்பகல் உணவு மிட் டே மீல் பள்ளியிலேயே தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இந்த பள்ளி கல்வித்துறையில் ஒரு முன்னணி பெயராகும். மாணவர்களின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்ய பலதரப்பட்ட திட்டங்களை வழங்குகிறது. அகாடமிக் சிறப்பம்சங்களுக்கு இந்த பள்ளி முக்கியத்துவம் அளிக்கிறது. அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்ட ஒரு குழு மாணவர்களுக்கு சிறந்த கல்வி அனுபவத்தை வழங்குவதில் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது. செயின்ட் பிலோமினாஸ் பள்ளி ஒட்டுமொத்த வளர்ச்சி மற்றும் திறமையான எதிர்கால குடிமக்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. பள்ளி என் வாழ்க்கையின் அஸ்திவாரம். அங்குதான் நான் முதலில் உலகை பார்த்தேன். பல புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் புதிய நண்பர்களை சந்தித்து அவர்களுடன் விளையாடி மகிழ்ந்தேன். என் அறிவு பசிக்கு அள்ளித்தந்த அன்னையாக பள்ளி இருந்தது. வெறும் புத்தக படிப்பை மட்டும் இல்லாமல் ஒழுக்கத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் அது எனக்கு கற்றுக் கொடுத்தது. பள்ளி வளாகத்தில் ஓடி ஆடிய நாட்கள் இன்னும் என் நினைவில் பசுமையாக இருக்கின்றன. கற்றல் ஒரு சுமையாக இல்லாமல் ஆனந்தமாக அங்கேதான் நான் உணர்ந்தேன். வாழ்க்கையின் முதல் படிகளை அங்கேதான் நான் எடுத்து வைத்தேன். பள்ளி ஒரு கோயில் போல அறிவை வழங்கும் புனித தலம். ஆசிரியர். என் ஆசிரியர்கள் வெறும் பாடம் நடத்தியவர்கள் அல்ல, அவர்கள் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டிகள். ஒவ்வொரு ஆசிரியரும் எனக்குள் இருந்த திறமைகளை அடையாளம் கண்டனர். என் சந்தேகங்களை தீர்த்து தெளிவாக புரிந்து கொள்ள உதவினார்கள். அவர்கள் காட்டிய அன்பு கண்டிப்பு இரண்டும் என்னை செதுக்கின. ஒரு நல்ல மனிதனாக நான் வளர்வதற்கு அவர்களின் பங்கு அளப்பரியது. ஆசிரியர்கள் வெறும் வேலை செய்பவர்கள் அல்ல, அவர்கள் எதிர்கால சிற்பிகள். அவர்களின் ஒவ்வொரு சொல்லும் எனக்குள் தன்னம்பிக்கையை விதைத்தது. தவறு செய்தால் திருத்தினார்கள், வெற்றி பெற்றால் பாராட்டினார்கள். ஆசிரியர்கள் என் வாழ்வின் கலங்கரை விளக்கங்கள். மாணவியர். நான் ஒரு மாணவனாக பல புதிய உலக விஷயங்களை தெரிந்து கொண்டேன். பள்ளிதான் என் அறிவை வளர்க்கும் களம். பல நண்பர்களுடன் இணைந்து பாடம் படித்தேன், விளையாடினேன். போட்டி மனப்பான்மையுடன் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தோம். கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வது, விவாதிப்பது என அனைத்தும் என் அறிவை மேம்படுத்தின. உலக நடப்புகளை அறிந்து கொண்டேன். புதிய மொழிகளை கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கற்றல் அனுபவமாக இருந்தது. நானும் என் சக மாணவர்களும் எதிர்கால தூண்கள். மாணவர் வாழ்க்கை ஒரு பொற்காலம். பள்ளியில் நான் வாழ்ந்த காலங்கள் என் பொன்னான நினைவுகள். பள்ளிக்கு செல்வது ஒரு உற்சாகமான பயணமாக இருந்தது. நண்பர்களுடன் சேர்ந்து சிற்றுண்டி உண்டது, வகுப்பறையில் சிரித்து பேசியது, விழாக்களில் பங்கேற்றது என அனைத்தும் மறக்க முடியாதவை. பரீட்சை பயம் இருந்தாலும் அதை கடந்த பிறகு கிடைக்கும் மகிழ்ச்சி அலாதியானது. விளையாட்டு மைதானத்தில் ஓடி ஆடி மகிழ்ந்தோம். பள்ளி பயணங்கள், கலை நிகழ்ச்சிகள் என ஒவ்வொன்றும் ஒரு புதிய அனுபவம். அந்த நாட்களில் கவலைகள் இல்லை, கனவுகள் மட்டுமே இருந்தன. பள்ளி வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் என் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. அது ஒரு பொற்காலம், இனி திரும்ப வராத காலம்.
உங்களின் குரலை மட்டுமே கேட்கின்றது. என் பள்ளியின் புதிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது இசைக்கருவியாகவும் பயன்படுகின்றது. உடற்பயிற்சியை மேற்கொள்ளலாம். காலை நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இரண்டையும் மேற்கொண்டால் நம் உடல் ஆரோக்கியத்துடன் வாழலாம். ராகம் இசைத்து, தாளம் தட்டி, பாவம் கூட்டி, ஜதி சொல்லி National anthem. வான் சொல்லும் நன்றி வழியாகும், மலர் சொல்லும் நன்றி மனமாகும். ஆம், நன்றி சொல்வது நமது பண்பாடு. அந்த வகையில் பெற்ற நன்மைகளை நினைத்து நன்றி கூறும் தருணம் இது. விதைக்குள் உறங்கும் வித்தகன் தேடினால் தென்படான்,
எனினும் கோடி கோடி அணுக்களுக்குள்ளும் கூடி நிற்கும் ஜோதியாய் Get ready to witness precision, power and perfection. Our team presents an electrifying mass drill performance, showcasing discipline, coordination and teamwork. Watch in awe as they execute flawless formations, demonstrating exceptional synchronization and control. Every moment reflects their dedication and training. அருமை மாணவர்களே, மிக அருமை. இதோ இந்த வளாகம் முழுவதும் அமைதியில் நிறைந்திருக்கிறது. உங்களின் குரலை மட்டுமே கேட்கின்றது. என் பள்ளியின் புதிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது. இசைக்கருவியாகவும் பயன்படுகின்றது.
பயிற்சி உடற்பயிற்சி இரண்டையும் மேற்கொண்டால் நம் உடல் ஆரோக்கியத்துடன் வாழலாம். The performance is a stunning display of unity and strength. Let's applaud their hard work and commitment. ராகம் இசைத்து தாளம் தட்டி பாவம் கூட்டி ஜதி சொல்லி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் பல வீடியோக்களை காண சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை தட்டவும். நன்றி. பார்த்ததற்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பார்க்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்கள் சேனலின் அடுத்த பாகங்களை பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐகானையும் தட்ட மறக்காதீர்கள்.